Welcome back to Big Boss Tamil Season 8 Friday episode. ஸோ வீட்டில் மார்னிங் டாஸ்க் ஆடியன்ஸ் போல் கொஷின் யார் வீட்டில் நடக்கிற விஷயத்த நியூஸாக ரீட் பண்ணோம் அப்படின்றது சௌந்தர்யாவோட பேர் வந்துச்சு. ஸோ சௌந்தர்யா நியூஸாக ரீட் பண்ண சொன்னப்போ மனசில் இருக்கிறத சொன்னாங்க. அதுவே ரஞ்சித் சாருக்கு கொஞ்சம் பிடிக்கல, ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறது வெளியில் வந்துருச்சு அப்படின்றது. அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மராக 3 பேரை செலக்ட் பண்ணணும் அண்ட் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக 2 பேர். லைக் கன்சிட்ரிங் இந்த வீக் கிடையாது, ஹோல் சீசன். ஸோ இவ்வளோ நாள் அவங்க வந்ததுலேருந்து எவ்வளோ நாள் இருக்காங்களோ அந்த கணக்கில். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மராக விஷால், ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன். மஞ்சரிக்கு கிடச்சிருக்கலாம், விஷாலை விட மஞ்சரி தான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் மஞ்சரியோட பேர் சொன்னாங்க, பட் அந்த கவுண்டில் மஞ்சரி இது கரெக்டாக வரல. அண்ட் வேர்ஸ்டாக ரஞ்சித் சார் அண்ட் ஒன் மோர் பர்சன் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா இவங்க கொடுக்கறது வந்து அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ பவித்ரா. ரஞ்சித் சாருக்கு ஆக்சுவலி பிடிக்கல, ஏன்னா அவருக்கு எப்பவுமே யாராச்சும் ஒருத்தவங்க அவங்கள நெகட்டிவ் சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு பிடிக்காது. அந்த ஸ்போர்ட்டபிள் அவர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். பாசிட்டிவ் சொன்னால் மட்டும் ஆமாம் தங்கம் இல்லை தங்கம் அப்படின்வார். நெகட்டிவ் சொல்லிவிட்டு அவர் டோட்டலி அப்படியே வேறு மாதிரி மாறுவார். ஏன்னா அப்போ ஜாக்லின் சொன்னதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, லைக் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாதனால தானே அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஜாக்லின் சிரித்தாங்க. சிரித்ததுக்கு ரஞ்சித் சார் அதுக்கே சிரிக்கிறீங்க, என்ன நினச்சி சிரிக்கிறீங்க அப்படின்றத அவர் அப்படியே டோட்டலாக அவரோட ஆங்கர் காமிக்கணும், பட் அதை காமிக்காமல் கண்ட்ரோல் பண்ணி அவர் அப்படியே கேட்கறது நமக்கு ரொம்ப எவிடெண்ட்டாகவே இருக்குது. பீங்க கேப்டன்றனால அது பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்றது ரொம்ப யோசிக்கிறாரு, நல்லாவே தெரியுது. ஸோ இதனாலேயே ஜெஃப்ரி அந்த கோவா கேங்க்கு வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் சௌந்தர்யா சொன்னாங்க கோவா கேங்லேருந்து ஜெஃப்ரி விலகிட்டாங்க. ஆமாம், ஜெஃப்ரி டோட்டலாகவே விலகி இப்போ பவித்ரா கூட நிற்கிறாங்க. ஜெஃப்ரி இஸ் பிளேயிங் அ வெரி ஸ்மார்ட் கேம். அதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ அண்ட் நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷனுக்கான டாஸ்க் தானே நடந்துச்சு. ஸோ அதில் டைரக்ட் நாமினேஷன் ராணவே அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் டைரக்ட் நாமினேஷனில் இருந்துக்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவேன். அதுக்கு நான் இப்போவே டைரக்ட் நாமினேஷன் இருந்தேன்னா கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஜெஃப்ரி ஒன்றுமே பண்ணல, ஆஸ் எக்ஸ்பெக்டட். எல்லாருமே சேர்ந்து சிம்பத்தி சென்டிமெண்ட்ஸ், இவன் வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கான், இவனுக்கு வந்து இவன் நிறைய பேரை எல்லாருமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அந்த கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க. ஜெஃப்ரிக்கு ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டாங்க. திடீர்னு பாட்டு போட்டாங்க, எல்லோரும் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தப்போ 3 பேர் வந்தாங்க ஃபார் விடுதலை 2 ப்ரமோஷன். மஞ்சு வாரியர், சூரி அண்ட் கென் கர்னாஸ் வந்தாங்க. அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ கார்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க ஜெஃப்ரிக்கு. ஸோ ஜெஃப்ரிக்குன்றனால கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, விச் இஸ் டோட்லி அன்ஃபேர். ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜெஃப்ரி அப்படின்றனால எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. விளையாண்டவங்களுக்கு கொடுக்குறதுல மஞ்சரி கேட்ட பாயிண்ட் வாஸ் வெரி ரைட். நான் ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போட்டவங்களுக்கு கொடுங்க, இல்லாமல் அவன் வரட்டும், அவன் நாமினேஷன் ஃப்ரீ, இன்கேஸ் நாமினேஷன் இருந்தப்போ போகிறதா இருந்தால் போட்டுமே, அப்போ தெரியும்ல அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றது. அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இவங்க இந்த கேங்குள்ளார இவங்க பவித்ரா வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாமே தான் நேற்று நடந்துச்சு. இன்றைக்கி விஜய் சேதுபதி வருவாங்க, கண்டிப்பாக இதெல்லாமே அட்ரஸ் பண்ணணும். சும்மா நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது வந்து ஒரு சென்டிமெண்ட்ஸாக எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா விச் வில் பி டோட்லி அன்ஃபேர். இன்றைக்கி எபிசோடில் அட்லீஸ்ட் அவர் ஃபுல்லாக அந்த கவர் பண்ணி பேசி எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே பேசுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இல்லை ஒரே டாப்பிக்கை ட்ராக் பண்ணுவாரான்னு தெரியல. லெட்ஸ் see how it goes. Keep watching Big Boss Tamil Season 8 in Disney+ Hotstar.